பூஜை ஐட்டம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விளக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சிலையெல்லாம் வைக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, மார்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூல் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நான் காம்போவாக வந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 2 ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. மிச்சம் 3 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மார்பில் வந்து பண்ணியிருக்காங்க. மார்பிள் ஸ்டோனில் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. கீழே பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா லெக் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க 4 சைடும். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் பண்ணியிருந்த அந்த ஒர்க்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. மயில் இருக்க மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இடையில இடையில வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனுமே ஒட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குல்ல, இதோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் பெரிய சிலை, கொஞ்சம் பெரிய விளக்கு இந்த மாதிரி வைக்கணும்னா இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது மொத்தமே வந்து சேர்த்து நான் வந்து 5மே சேர்த்து 348க்கு வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, கணபதி, சரஸ்வதி இவங்க 3 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே பிளேட்டில் இருக்க மாதிரி அதிலே விளக்கேற்றுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது பார்த்தேன். ஸோ அதனால் இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட பார்த்திங்கன்னா 2 வந்து எலிபேண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து அந்த கோல்டு பெயிண்டிங் மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம குட்டி குட்டி சிலை எல்லாமே வந்து தனித்தனியாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சா அப்படின்னா ஒரே இடமாவும் போயிடும். பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து அந்த விளக்கேற்றுற இடமும் கொடுத்துருந்தால இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நான் வந்து 284க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இதை நீங்கள் வந்து ஹோம் டெக்காரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பூஜை ரூமில் வச்சு வந்து யூஸ் பண்ணணுன்னா கூட வந்து வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா மீடியமான வெயிட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்க்ரூ போட்டுமே வந்து நல்லா முறுக்கியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அந்த ஃபேஸ் டீட்டெயிலிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நல்லா நேச்சுரலாக வந்து இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதை நம்ம ஆஃபீஸில், வீட்டில் ஸோ எங்கே வேணால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருப்பப்பட்ட இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஹோம் டெக்கராகவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ராஜாக்கள்லாம் உட்காருவாங்கள்ல, சிம்மாசனம்னு சொல்லுவாங்கள்ல, சேர், அந்த மாதிரியான ஒரு சேர் தான் வந்து வாங்கியிருந்தேன். எதுக்காக அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பிள்ளையார் சிலை இருக்குது. அதை வந்து வைக்கிறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடை மாதிரியுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்காலேருந்து வாட்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 60 mlல வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அழகாக இருக்குல்ல. எனக்கு இதை பார்த்தோன்னேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஃபினிஷிங்குமே நல்லா இருந்துச்சு. இதுவுமே மெட்டல் தான். அந்த கோல்டு கோட்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பிரேஸ் லுக்கில் இருக்கணுன்றதுக்காண்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் பாருங்கள் ஸ்வத்திக் சிம்பிள் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கொடை மாதிரி காமிக்கிறேன். இதுவுமே அழகாக இருந்துச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசி மாதிரிலாம் வந்து ஹேங்கிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து அழகாக இருந்துச்சு. இது 2யுமே அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த சிம்மாசனத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலில் மாட்டிட்டு அப்புறம் இந்த கொடையோட மேலே ஒரு ஹோல் இருக்கும். அதில் வந்து மாட்டிட்டா ரொம்ப அழகாக நின்றுக்கும். பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த குட்டியோன சின்ன ஸ்டாச்சுவாக ஏதாவது சாமி சிலை வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வச்சுருந்தா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் 285க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிராஸில் பார்த்திங்கன்னா இந்த குங்குமம், திருநீர், மஞ்சள் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா செட்டாக இருக்க மாதிரியான ஒரு பவுல் மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இந்த அன்னப்பறவை டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் இதை வந்து பார்க்கும்போது பெருசாக வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது சின்னதாக தான் வந்துச்சு. சரியாக நான் ரிவ்யூ பார்க்காம இதை வந்து வாங்கிட்டேன். ஆனால் குட்டியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்குது.
குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுதான் இதில் வந்து மெயின். இதை வந்து நான் 330க்கு வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதில் வந்து வச்சாலே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரியே நம்மளுக்கு வந்து ஜெர்மன் சில்வரில் வந்து கூட வந்து கிடைக்குது. இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, இந்த டீ லைட் கேண்டில்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்டர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுற்றி ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நடுவில் வந்து அந்த டீ லைட் கேண்டில் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு பீஸ் வந்து எனக்கு வந்து வந்திருந்துச்சு. இது நான் 111க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம இப்போ பெரிய சைஸ் உருளைலாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று கூட போட்டுட்டு அதில் கூட பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கலாம். இந்த கங்கா வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிம்மாசனத்தோடு வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதில் காமிக்கலை, அதனால் இதில் வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சோபீஸ் மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். விஷ்ணு பாதம் இருக்கு இல்லையா, அது வந்து இருக்க மாதிரியான ஒரு இது வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதம் இருக்க மாதிரி, கீழே வந்து நாமம், சங்கு, சக்கரம் இந்த மாதிரி இருக்க மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். மீடியமான சைஸில் தான் வந்து இருக்குது. ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை நான் வந்து 115 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்றுமே ஒரு சோபீஸ் தான். இந்த சங்கு இருக்குது இல்லையா, அது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மார்பிளில் செஞ்சுருக்காங்க. ஆனால் கோட்டிங் வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா கோல்டன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பிள்ளையாரோட அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதை நான் 231க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் ஒரு தேங்க்யூ லெட்டருமே கொடுத்துருந்தாங்க. இது வந்து அவங்க கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லென்த்துக்கு வந்து எழுதியிருந்தாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இதை நான் 231க்கு வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு. நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது இதோட டீட்டெயிலிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும். பிள்ளையார் ஒரு மாதிரி சாஞ்சு உட்காந்துருந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு காம்போ தான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த காம்போவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு காமதேனு ஸ்டாச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி பாதமும், இன்னொரு பிளேட்டில் வந்து டாடாய்ஸும் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே வந்து பிராஸ் தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 195க்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த காமதேனு வந்து கொடுத்துருந்தாங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து அந்த குட்டி மணி மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அது நல்லாவே வந்து சவுண்ட் வந்து கேட்டுச்சு. அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டாடாய்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த தகடில் நம்பர்ஸ்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பாதம் வந்து டபுள் டேப் போட்டு ஒட்டி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இந்த 3 சேர்த்து தான் நான் 200க்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்த்தான ஒரு காம்போன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இதையுமே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து ஒரு குட்டியான பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் இது பார்த்திங்கன்னா ஆஷ் போடுற ட்ரேவாம். ஆனால் அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பிராஸில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. லிட்டோடு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் நம்ம வேறு ஏதாவது கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டி நான் குங்குமம் கூட போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். நல்லா வெயிட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 இது கொடுத்துருந்தாங்க. இதில் 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபம் வந்து ஏற்றிக்கலாம். ரொம்ப வெயிட்டாக வந்து இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். பிராஸில் வந்து ஷெல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மஞ்சள், குங்குமம், விபூதிலாம் வைக்கிறதுக்கு குட்டி குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்டாச்சாக இருந்துச்சு அண்ட் வித் லிட்டோடு வந்து கொடுத்துருந்தாங்க.
குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் லைட் வெயிட்டடாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கொஞ்சம் யுனிக்காக இருந்துச்சு. இது நம்ம வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணால் கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு சரியாக தெரியலை. நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 குட்டியோன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து குங்குமச்சிமிழ். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதுவுமே லைட் வெயிட்டடு தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் தான். இதோட டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. அங்கங்கே வந்து பாலாக வச்சு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இதோட குவாலிட்டியுமே. இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ காமிச்ச ஐட்டத்தில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையுமே நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஷேர் பண்ணாத நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க. அதோட லிங்க் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.